கைல்சி இன்னைக்கு எப்ஸை எப்படி போப்பது நடக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எப்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, தனத்துக்கு கரண்ட்டு ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏதோ ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் தனத்தோட தாலி கயிறு அறுந்து கீழே விழுந்துருது. இதை ஆனந்தி பார்த்துட்டு வேணும் எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. அண்ணியோட தாலி கயிறு அறுந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே காமாட்சி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ என் மகனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ அன்பு கேட்குறேன், இதுக்கு மேலே எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. நேற்று வரல அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, பிறகு பொலிட்டிஷன்லாம் அண்ணனை காணன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ சாலினி சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், இவங்களே ஏதாவது பண்ணிட்டு இவங்க மேலே சந்தேகம் வரக்கூடாங்கிறதுக்காக பொலிட்டிஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தானே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுன்னா அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனி இதுக்கு மேலே நான் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, மூர்த்தி இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு நான் கூப்பிட்டு வரேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் மூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப்புக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் எப்படி தான் போகுது, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.